அனைத்து மாணவர்களும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாம முன்னே சொன்ன மாதிரி நியூ வே ஸ்டடி என்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று துவங்கினேன். தள்ளி பேத்து இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து என்னென்று பார்ப்போம். அதாவது ஓலெவல் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸுக்கு உரிய ஒரு 15 யூனிட், அதாவது அத்தியாவசியமான ஒரு 15 யூனிட் இருந்த போதும் ஒரு ஆள் பி இல்லாட்டி ஏ என்ற மார்க்ஸுக்கு அவர் முன்னேறதுக்கு. ஆகவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பாடத்தை மட்டும் மிக எளிய நாட்கள்ல கடும் வேகமாகவும் எளிமையாகவும் வினைத்திறனாகவும் படிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து, இந்த ப்ராஜெக்ட் எடுத்து எனக்கு செயற்படுத்துறதுக்கு கணக்கு நாள் ஆயிட்டு. என்னென்ன விஷயம்டா, எனக்கு பிஸி ஷெட்யூல், அதாவது எனக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களால இது கொஞ்ச நாள் டைம் வைத்து, அதுவும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் இது வந்துக்கிட்டு 1-2 வீடியோக்கள் போடுபட்டது. அதை தாண்டியும் இப்ப என்ன விஷயம்னா, இதை நாம தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண வேண்டி கணக்கு பெற பிள்ளைகள் ரிக்வெஸ்டால வெளியூர் பிள்ளையிடம் இதை பத்தி தொடர்ச்சியாக ரிக்வெஸ்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறதால இதை பத்தி நாம தொடர்ச்சியாக வீடியோ பதிவு தொடர்ச்சியாக வருங்காலங்களில் எங்களோட யூடியூப் சேனல்லையும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் எங்களோட ஃபேஸ்புக் தளத்திலையும் ரேங்க் 1 அகாடமிங்கிற ஃபேஸ்புக் தளத்திலையும் அதாவது இது பதிவிறக்கப்படும். போக மிச்ச அப்டேட்டுகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தருவோம். இப்போதைக்கு நாம நாம அந்த 10-15 யூனிட் சொன்னதானே, நான் ஓலெவல் மெத்ஸ்ல இருக்கிற அந்த 10-15 யூனிட்டுகளையும் பத்தி ஒரு முன்னேதாக ஆல்ரெடி நான் பார்த்திருக்கோம். இருந்தும் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதாக்கள், நான் வீடியோ ஒன்று போத்திருக்கேன். அப்ப அந்த வீடியோ பார்க்காக்கள் இப்ப நாம தொடர்ச்சியாக நம்ம பெஸ்ட் இருந்தே ஆரம்பத்திலிருந்து போவோம். அதை பத்தி அந்த 15 யூனிட்டை பெஸ்டபுள் நான் ஒரு 10-15 யூனிட் எழுதுறேன். அந்த 10 யூனிட்ங்கிறது அதிமுக்கியமானது. நிச்சயம் 5 யூனிட்ங்கிறது அதாவது அதுக்கு பிறகு நாம அந்த டைம் எடுத்து நாம செய்வோம். முக்கியமாக அத்தியாவசியமான முதலாவது 10 யூனிட்டையும் பெஸ்டபுள் நாம பார்ப்போம். அதுல முதலாவது வார யூனிட் பேர் தான் சுற்றளவு. முதலாவது யூனிட் பேர் தான் சுற்றளவு. இந்த சுற்றளவு எவ்வளவு வரும் சொன்னா ஸ்ட்ரக்சர்ல வரும். இந்த சுற்றளவு எவ்வளவு வரும்டா பார்ட் 1ல பி பார்ட்ல வரும் இந்த சுற்றளவு. அதோட சேர்த்த மாதிரி என்ன வரும்டா பரப்பளவுங்கிற ஒரு பாடம். ரெண்டும் ஸ்ட்ரக்சர்ல அதாவது ஒரே கேள்விக்குள்ள வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு பார்ட் 1க்குள்ளேயும் வரக்கூடிய மாதிரி காணப்படும். அதே மாதிரி அடுத்ததாக சொல்லப்படுற விடயம், மூணாவது விடயம் என்னன்னு சொன்னா அதாவது சதவீதம் சம்பந்தமானது. அதாவது இறைவரி, சுங்கவரி, வருமான வரி என்கிற போன்ற வரிகள் இருக்கு. இதுவும் வந்துகிட்டு பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய கேள்வி, அடிக்கடி வார. அடுத்து சொல்றது பங்குச்சந்தை. அடுத்ததாக சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா அடுத்தது தரவுகளை வகை குறித்தல். உங்களுக்கு தெரியும் எப்படி சொன்னா அந்த வட்ட வரைவு ஒன்றை தந்துட்டு அந்த வட்ட வரைவுக்குள்ளே அந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறேன், அந்த கோணத்துக்குரிய ஆக்களை கண்டுபிடிக்கிறேன், ஆக்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறேன். அந்த மாதிரி வரதுதான் தரவுகளை வகை குறித்தல். அடுத்த சொல்லப்படுறது என்னன்னு நிகழ்தாவு. அடுத்து 7வதாக சொல்லப்படுற விடயம் தான் வளையுறு வரையம். மீடுரன் பல்கோடி, வளையுறு வரையம், மூன்றன் பல்கோணி. அடுத்ததாக அதுல இருந்து வரையப்படுறது என்னது திரள் மூன்றன் வளையி, திரள் மூன்றன் வளையி. அடுத்ததாக சொல்லப்படுற விடயம் தான் அந்த நிகழ்தாவோட வார ஒரு மரவரிப்படம். ஆகவே நாம் அதை தனியா பார்க்க தேவையில்லை, அதுக்குள்ள நிகழ்தாவோட மரவரி.
அதாவது இவ்வளவும் வந்துகிட்டு எங்க வரும் என்று சொன்னா, அதாவது பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய கேள்வி, இவ்வளவும் பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய கேள்வியாக காணப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப நாம இது வந்துட்டு இதுல முக்கியமாக இந்த பங்குச்சந்தைங்கிற விஷயம் என்னன்னா, அதாவது பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர்லையும் பெறும், பார்ட் 2ல பெஸ்ட் பார்ட்லையும் பெறும். அதாவது முதலாவதாக நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்று வரைவு கேள்வி அறிக்கும், இல்லாட்டி சதவீத கேள்வி அறிக்கும். அந்த சதவீத கேள்வி எப்படி வரும் என்று சொன்னா, ஒன்று அதாவது எளிய வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வந்து பங்குச்சந்தைக்குள்ள வரும், இல்லைண்டா பங்குச்சந்தையை கதைச்சு அதாவது ரெண்டா உடைச்சு எளிய வட்டிக்கு ஒரு கணக்கு, கூட்டு வட்டிக்கு ஒரு கணக்கு, பங்குச்சந்தைக்கு ஒரு கணக்கு, இந்த மாதிரி வரும். சரியானே? ஆகவே அடுத்த இவ்வளவு வந்துட்டு எங்க வரும்டா பார்ட் 1ல வரும். அதாவது நாம இப்ப என்ன பார்க்க போறோம்டா, இந்த நியூ வே ஆஃப் ஸ்டடியில் என்ன விஷயம் நான் பாக்குறேன், அத்தியாவசியமான கணித பாடத்துல பேப்பரை திறந்தாலே நமக்கு இது வராம இந்த கணித பாடம் அதாவது இந்த பேப்பர் இருக்க மாட்டான். இந்த கணித பேப்பரை நாம திறந்தாலே இது இல்ல, இந்த விஷயம் இல்லாம இருக்கப்படும். அதைத்தான் பெஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வரும் காலங்கள்ல மிச்ச விஷயத்தை பார்ப்போம். அதாவது ஒரு கணித பேப்பர் எடுத்தாலே, ஓலவல் ஜிசி ஓலவல் பேப்பர் எடுத்தாலே இந்த விஷயம் இல்லாம அந்த கணித பேப்பர் இருக்க மாட்டான். முதல்ல அதுகளை பார்ப்போம். அதை தாண்டி நம்முடைய அந்த மத்த விஷயங்கள்லாம் நாடினால் அது தொடர்ச்சியாக என்ன செய்ய மாட்டா, அது அதுல இருந்து growth ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு நாம இப்ப பாக்குறோம்டா, அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் அதாவது ஒரு 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 பேசிக்ல இருந்து அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியணும், எல்லா பிள்ளைகளும் ஒரு மட்டத்துக்கு வந்தது போறோம், அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போ. ஆகவே நான் என்ன நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, 80-90 இருக்கிற பிள்ளையில 100 ஆக்குறது நோக்கம் இல்லை, உடையதானே? அதாவது எந்த நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபெயிலாகி ஒரு மார்க்ஸ் குறைய இருக்கிற ஒரு பிள்ளையே அந்த பிள்ளைய பாஸ் ஆக்கணும். உதாரணத்துக்கு எஸ்ஓ சிஓ அந்த மாதிரி அந்த சி எடுக்கிற ஒரு பிள்ளையே ஏன் எடுக்கிற ஒரு நோக்கம். அப்ப இந்த விஷயமாக தொடர்ச்சியாக நாம இதுக்காக வேண்டி நாம ஒரு முயற்சி எடுக்கல, அல்லாஹ் நம்மளோட கூட இருப்பான். நாம அது தொடர்ச்சியாக நாம என்ன செய்யணும்னா அதுக்குரிய உங்களோட பங்களிப்பும் தேவை. சோ நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டு போவோம். ஓகே, அடுத்ததாக பார்ட் 2ல என்ன வரப்போன்னு சொன்னா, பார்ட் 2ல என்ன வரப்போன்னு சொன்னா நாம் அதுலயும் 1 2 3 பார்ப்போம். அவை பார்ட் 1ல பார்ட் 2ல இது பார்ட் 1ல பி பார்ட்ல வர விஷயங்கள். இது வந்துட்டு பார்ட் 1ல பி பார்ட்ல வர விஷயங்கள். இது வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2ல ஏ பார்ட்ல வர விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி பி பார்ட்ல வர விஷயங்களும் இருக்கு. முதலாவதாக என்ன வரும்னா சதவீதம்ங்கிற பாடம் இருக்கு. சதவீதத்துக்குள்ள என்ன வரும்னா பங்குச்சந்தை வரலாம், பங்குச்சந்தை வரலாம், அடுத்தது என்ன வரலாம் எளிய வட்டி கூட்டு வட்டி வரலாம், அல்லது குறைந்து செல்லும் மீதி வரலாம். குறைந்து செல்லும் மீதி முறைமை என்று சொல்றாரு. அடுத்ததாக 2வது விஷயம் பார்ட் 2ல ஏ பார்ட்ல வாரது வரைவு கேள்வி. இது கடந்த பேருக்கு வரைவு. இந்த வரைவுங்கிறது கணக்கு பேருக்கு கஷ்டமாயிடும். இந்த வரைவு கேள்வி இப்ப நான் எடுத்துக்கிற ப்ராஜெக்ட் படி என்ன விஷயம் சொன்னா, ஒரு யூனிட் வந்து 2 நாள் தான், மேக்சிமம் 2 நாள் தான், அதுக்கு மேல 2 கிளாஸ், அதாவது 2 கிளாஸ் 2 வீடியோ. அந்த 2 கிளாஸுக்குள்ளேயும் அந்த யூனிட்டையும் மொத்தம் வந்து. ஆகவே நாம உதாரணம் சொல்லுவோமே, ஒரு 20 யூனிட் சென்ன முடிச்சுன்னா இது நாள் 40 நாளுக்குள்ள அந்த டோட்டல் யூனிட்டும் வந்து. ஆகவே இந்த மாதிரி ஒரு படிச்சு மிச்ச நாள நம்முடைய மத்த அதாவது அடிப்படைகளை விளங்கத்தை தான் நாங்கள் செய்யணும். நமக்கு அடிப்படையை விளங்காம மத்த விஷயங்கள் செய்யல. ஆகவே முதலாவதாக இந்த யூனிட்டுகள் இருக்கிற அடிப்படையில விளங்கெடுப்போம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் 2ஆம் கட்டமாக நம்மளோட நியூ வே ஸ்டடியில இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக இதுல மேலதிகமான பயிற்சிகளை செய்யும் போது நமக்கு அந்த மேலதிகமான தெளிவுகள் கிடைக்கும். இப்ப நம்மளோட நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் இது போய் சேரும். இதுதான் நம்மளோட நோக்கமாக காணப்படுது. ஓகே, தொடர்ச்சியா பார்ப்போம். இது வரைவுங்கிறது இந்த யூனிட் பெரும்பாலும் 2 நாளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் முடியும். வரையும் அதே மாதிரி தான். அதுக்கு பிறகு இருக்கிற என்ன விஷயம் என்னச்சுன்னா ஒருங்கமை சமன்பாடு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற விஷயம் என்னது,
இருபடி சமன்பாடு எப்பயுமே அன்றிருந்து இன்று வரை இந்த ஓலவல் எக்ஸாம்ல என்ன விஷயம் ஓலவல் எக்ஸாம் ஆகலைஸ், அதாவது தொடர்ச்சியாக இதே ஓர்டருக்கும் இதே கேள்விகள் தான் தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகி வந்து உண்டி. அப்ப ஓலவலுங்கிற பெரிய மடமளக்குற விஷயம் கிடையாது. இருபடி சமன்பாடு. அடுத்தது என்ன வரலாம் என்று சொன்னா, இப்ப நீங்க வந்துகிட்டு இது வந்து நாம இந்த வீடியோ எடுக்கிற காலப்பகுதி வந்துட்டு 3ஆம் தவணைக்குரிய காலப்பகுதி. இந்த 3ஆம் தவணைக்குரிய காலப்பகுதியில இந்த கேள்வியானது இந்த நான் 5ஆவது எழுத போற கேள்வி உங்களுக்கு அளவிடை படங்கள் வந்தது. இனி உங்களுக்கு அளவிடை படங்கள் வராது. திரிகோண கணிதம் என்கிற ஒரு விடயம் ஒன்று புதுசா 3ஆம் தவணைக்கு இந்த ஓலோலாக்கள் புதுசா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமே. ஆகவே இது வந்துட்டு திரிகோண கணிதம், ட்ரிக்னோமெட்ரின்னு சொல்றேன். அடுத்தது சொல்றது என்னது, அடுத்து என்ன சொல்றது, புள்ளி விபரவியல். இந்த புள்ளி விபரவியல்ங்கிறதோட அதாவது பார்ட் 2ல இருக்கிற ஏ பார்ட்ல நீங்க முதலாவது எத்தனை கேள்வி செய்யணும், முதலாவது 5 பார்ட் 2ல ஏ பார்ட்ல 5 கேள்வி செய்யணும், பார்ட் 2ல பி பார்ட்ல 5 கேள்வி செய்யணும். நான் 6 கேள்வி கடிச்சு நாம எல்லாத்தையும் படிக்க வேண்டியா கிடக்கு. சரி, இப்ப இதை நீங்க எல்லாரும் நோட் பண்ணி எடுத்து இப்ப நினைக்கிறேன். சோ இதை நான் என்ன செய்ய போறேன், அழிஞ்சு போட்டு பார்ட் 2க்குரிய பி பார்ட் எழுத போறேன், இதற்குரிய பி பார்ட் அங்க எழுத போறேன். இது வந்துட்டு பார்ட் 1க்குரிய பி பார்ட், இது பார்ட் 2க்குரிய ஏ பார்ட். அடுத்து நான் எழுத போறது பார்ட் 2க்குரிய பி பார்ட் அங்க எழுத போறேன். ஆகவே இதை நீங்க நோட் பண்ணி எழுதி நான் நம்புறேன். ஓகே, ஆகவே அடுத்த பார்ட் 2க்குரிய பி பார்ட். இந்த பார்ட் 2க்குரிய பி பார்ட்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, அதுலயும் முதலாவதாக என்ன வேண்டாம், கூட்டல் விருத்தியும் பெருக்கல் விருத்தியும். கூட்டல் விருத்தியும் அடுத்த இரண்டாவதாக பார்க்கிறது அமைப்புகள். மூன்றாவதாக பார்க்க வேண்டிய விடயமானது, அதுல இந்த இடம் வந்துட்டு மாறி மாறி பெறும். அதாவது இது வந்துட்டு முக்கோண நிறுவனம் சொல்றது. இதே அதிகமான மாணவர் ஸ்கிப் பண்ற இந்த நிறுவனங்கிற ஆக லேசான வாடம். அதாவது தமிழ்ல கட்டுரை எழுதுற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுற ஸ்கில் இருந்தாலே இந்த முக்கோண நிறுவனங்கிற இது எல்லா பிள்ளைகளும் செய்யலாம். ஆகவே முக்கோண நிறுவனம். அடுத்ததாக சில பிற விடயம் என்னன்னு சொன்னா, அடுத்ததாக கனவளவும் கொள்ளளவும். கனவளவும் கொள்ளளவும். அடுத்ததாக செல்ல வேண்டிய விடயம் என்னண்டா, வட்ட நாட்பக்கள் தொடர்பான நிறுவல். வட்ட நாட்பக்கள் தொடர்பான நிறுவல் 10ஆம் ஆண்டுல கொஞ்சம் இருக்கு, ஓலவில்ல கொஞ்சம் இருக்கு. சரி, அதே மாதிரி அடுத்ததாக சில பிறகு ஓலவில் என்னைகளால் தொடலி சம்பந்தமான தியரி இருக்கு. 10ஆம் ஆண்டுல பெரும்பாலும் ஃபுல்லா இருக்கு நினைக்கும். அடுத்ததாக சில பிறகு என்ன சொன்னா, இது 6ஆவதாக தொடை. இது வந்துட்டு மிக எளிதான ஒரு யூனிட். ஒரு நாள் ஃபுல் டே அதாவது 1.5 hour கிளாஸ் ஒன்று எடுத்த முடிச்சுன்னா தொடைகள் ஃபுல்லா முடியும். அது மட்டும் இல்லாம இதுதான் அதாவது நான் பிரதானமாக படிப்பிக்க போற பாடம். பிரதானமாக நான் இப்போதைக்கு படிப்பிக்க வேண்டிய பாடம். இப்போ அதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய மாட்டோம், காலப்போக்குல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இந்த அடிப்படைகள் விளங்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் அடிப்படைகள் விளங்கினதான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டிய கிடக்கு. இப்ப
கூட்டல் கழித்தல் தெரிஞ்சதான் மிக்ஸில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ங்கிற மாதிரி ஒரு ஓலவல் பேப்பர் செய்யணும்னா இதுல பேசிக் விஷயம் தெரிஞ்சதான் நீங்க அடுத்த கட்டம் பேப்பருக்கு போகலாம். பேப்பர் அனுபவம் இல்லாம இதுல அனுபவம் இல்லாம பேப்பருக்குள்ள போனா அதாவது அதிகமான மாணவர்கள் டயர்டாகிறதுக்கு காரணம், அதாவது படிப்பு வெறுத்தோறதுக்கு காரணம் அடிப்படை தெரியாம ஒரு செமினார்லயோ இல்லாட்டி ஒரு 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 வேற வேற அதாவது திடீர்னு போய் ஒரு பாடத்துல குந்திட்டு அதாவது ஒரு அரவாசிலேயே போய் குந்தினா அது சரியான தலைவடியா போயிடுது. அதன் காரணமாக தான் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ் ஆகி இந்த நியூ வே ஸ்டடிங்கிறது. இன்றைய கிளாஸ்ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும், அதாவது நாம என்னத்தை உள்ளடக்கி நாம படிப்பிக்க போறோம் என்கிறத மட்டும் உள்ளடக்கிய கிளாஸ் தான் இன்றைய கிளாஸ். இப்ப என்ன விஷயம் சொன்னா இந்த ஒவ்வொரு யூனிட்டுகள், அதாவது ஒரு யூனிட்டுக்கு தலா 2 வீடியோ படி, அதாவது இனி வருங்காலங்கள்ல அதாவது எங்களோட யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு ரேங்மன் அகாடமி. எங்களோட அகாடமியோட பேர் வந்து ரேங்மன் அகாடமி. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இனி இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த இதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க போடுவோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்து நீங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான வீடியோக்குள்ள பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஓகே.